ஓம் சாந்தி. நான் சைத்தன்யமாக இந்த தேகத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்காக தந்தை கொடுத்த சுமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னிடம் உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த படிப்பின் மூலமாக புத்திக்கு சத்துணவு கொடுக்கின்ற ஆத்மா. நான் தினமும் படித்து புத்தியை தங்கமாக்கி விடுகின்ற ஆத்மா. புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாகிய பாரஸ்நாத் தந்தையின் மூலம் நான் தந்தைக்கு சமமாக தங்க புத்தியுடையவனாக ஆகின்ற ஆத்மா. என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் என்னுடைய அதிர்ஷ்டத்தை விழித்துக் கொள்ள வைக்கின்ற ஆத்மா. நான் சர்வ குணங்கள் நிறைந்தவனாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவனாக இருந்த ஆத்மா. நான் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இங்கே தங்க புத்தி உடையவனாக ஆவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்திக்காக தந்தை மூலம் டானிக்கை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தை மூலம் டானிக்கை அருந்துகின்ற ஆத்மா. நான் அம்மா இறந்தால் அல்வா சாப்பிடுகின்ற ஆத்மா. நான் பற்றற்றவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் காலனின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் மூலமாக காலன் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் ஞானக்கடல் தந்தை மூலமாக ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் வியாசருடைய குழந்தை சுக தேவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சுகத்தின் ஆஸ்தியை சிவாச்சாரியாரிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடமிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான வழியை பெறுகின்ற ஆத்மா. நான் நடிப்பதற்காக இந்த சரீரத்தை எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக இருக்கின்ற ஆத்மா. நான்
84 பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜ ரிஷியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்து ராஜயோகியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை படைப்பவர் புதிய படைப்பை படைக்கின்றார். அவர் விதை ரூபமாக சச்சித் ஆனந்த கடலாக ஞானக்கடலாக இருக்கின்றார். தந்தை வந்து உண்மையை சொல்லி அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றார். நான் தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை அடைந்து சுகத்தின் தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்ற ஆத்மா. நான் ராஜரிஷியாக ஆவதற்காக அனைத்து விகாரங்களையும் சந்நியாசம் செய்கின்ற ஆத்மா. படிப்புதான் உண்மையான டானிக்காக இருக்கின்றது. சத்கதி அடைவதற்கு கேள்விப்பட்ட விஷயங்களை நான் விட்டுவிட்டு ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையிடம் மட்டுமே கேட்கின்ற ஆத்மா. நான் மோகத்தை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்து சதா புன்சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மா. நான் ஞான சிந்தனை செய்து அதனுடைய சொரூபமாகி சதா புன்முறுவலுடன் இருக்கின்ற ஆத்மா. நான் புன்முறுவலுடன் இருந்து பிராமண வாழ்க்கை உண்மையான சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா. நான் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சர்வ சக்திவான் என்ற நிலையில் நிலைத்திருந்து சதா புன்முறுவலோடு இருக்கின்ற ஆத்மா. நான் எண்ணங்களில் கூட எந்தவிதமான ஈர்ப்பும் வராதபடி சம்பூர்ண தன்மையின் லட்சியத்தை முன்னால் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமைக்காக ஆன்மீக தாயத்தை சதா என்னுடன் வைத்திருந்து மரியாதை கொடுத்து மரியாதை பெறுகின்ற ஆத்மா. நான் முதலில் நீங்கள் என்ற மகா மந்திரத்தை மனதில் உறுதியாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் மற்றவர்களை முன்னேற்றுகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்த ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை
புத்தியின் மூலம் சிந்தனை செய்து அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.